வருமானிப்போம். நான் திரும்ப திரும்ப சொல்வேன், திருவள்ளுவருடைய ஒவ்வொரு குறளுமே ஞான பொக்கிஷம். ஞான வெளியினுடைய படிக்கற்கள். நமக்காக தான் அவர் பண்ணிட்டு போறார். இப்ப ஞான வெளி நடக்கிறதுலாம் அவருடைய விட்டகுறை தொட்டகுறை தான். மிகப்பெரிய உன்னத நிலையை ஞான வெளி அடையும். கன்னியாகுமரியில தான் பிறந்தாரு, அங்கதான் இதெல்லாம் கொடுத்தாரு. அவருடைய மீட்பு தான். புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த ஒரு பாடல் எடுத்து பாருங்க. என்ன பாடல்? என்ன பாடல் சொன்னேன்? மருந்தென வேண்டாவாம் யாக்கை. இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை தம்பி. போற்றி உணிங்கிறார். போற்றி உணி கொடுக்கிறத ரசிச்சு ஏற்று சாப்பிடு. அதுல சந்தேகம் வரக்கூடாது. அது தப்பா நினைக்க கூடாது. இது எனக்கு ஒண்ணு செய்ய நல்ல, எனக்கு இது இறைவன் கொடுத்தது. இது இறைவன் எனக்கு கொடுத்த என்னது அபிஷேகம், பிரசாதம். அதான் சொல்லுவாங்க. அந்த பழக்கத்தை ஆதி காலத்திலேயே மக்களுக்கு சொல்லி புத்தகம் உண்டு. கிறிஸ்டனுக்கு போகும்போது கிருஷ்ண சமர்ப்பம் இல்லையா? கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. குரு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? அந்த பழக்கத்தை கையாண்டிருக்க வேண்டும். எதையுமே குற்றம் குறை சொல்லக்கூடாது. எதையும் தப்பா நினைக்க கூடாது. எதையும் சந்தேகப்படக்கூடாது. முழுக்க அந்த உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆவி மிக பரிசுத்த ஆவியாக இருக்க வேண்டும். உச்சியில இருந்து எனக்கு ஒண்ணும் வராது. பாம்பே வந்தாலும் தீண்டுனாலும் இது எனக்கு என்ன பண்ண போகுது? பாவம் அது கொத்திட்டு போட்டுருவாங்க. கொத்திட்டு போகும். எத்தனை சித்தர்கள் அப்படிலாம் தப்பிச்சிருக்காங்க. பாம்பெல்லாம் விட்டுருக்காங்க கொள்றதுக்கு. அது வரும். இவர் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. என்ன பண்ண போற? பண்ணிட்டு போன்றுவாரு. So he is permitted. அது பொறுத்தது முடிஞ்சு போச்சு. அந்த விஷம் தானாவே காலை விட்டு வெளியில வந்துச்சு. உள்ள போக மாட்டேன். அலோவ் பண்ணா தானே? யோசிங்க. அதுதான் சித்தி நிலை. நான் சித்தி பெற்றுட்டா நான் இருந்துட்டேன்னா நமக்கு வேண்டாதது உள்ள விடாது. தானாகவே வெளியிட்டு இப்ப உடம்புல பாருங்க அது எல்லாருக்குமே இருக்கும். நார்மலா இருக்கும். ஆனா நம்ம அதை கொஞ்சம் அதிகமா கொண்டு வரும். நார்மலான இப்ப ஒரு ஆகாரம் சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாதுன்னா அடுத்த நிமிஷம் வாமிட் வரும், எருக்கடிச்சு வெளியில கொப்பளிச்சிருவீங்க இல்லையா? ஒரு பால், கெட்டு போன பால், தெரிஞ்ச பாலை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கொமட்டிட்டு வெளியில போகும். அது உள்ள போய் ஜாயிண்ட் ஆகாது, மிக்ஸ் ஆகாது. ஏன்னா ரத்தமே அதை விடாது. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? செக்யூரிட்டி பவர் இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, இளமையில கல்ல மண்ண கூட திங்கலாமா, ஒண்ணும் பண்ணாது. வயசாயிடுச்சுன்னு சொன்னா கஷ்டம். அந்த வயசாயிட்டுங்கிறது இந்த நினைவு திறன் குறைஞ்சு போச்சு. சின்ன வயசுல பாம்பை கயிறு நினைத்து பாம்பை விழித்து விளையாடு. நாம பாக்குறது கயிறுன்னு எடுத்தா அது பாம்பு. அவன் அந்த பாம்புனே நினைக்கல, வச்சு சுத்திக்கிட்டே இருக்கான். எல்லாரும் டே பாம்பு பாம்பு, அவன் நினைப்பே போகல. பாம்பு விட ஒண்ணும் பண்ணல, தூக்கிட்டு வீசி. நீங்க கயிறை பாம்புன்னு நினைச்சிட்டு பயந்தீங்கன்னா அதுவே சுத்திக்கிட்டு உங்களுக்கு எடுத்துரும். நீங்களே உங்க கழுத்துல போட்டு எடுத்துருவீங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நாம தான். அதுதான் திருவள்ளுவர் சொல்றார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் ரத்தம் கர்மமே கட்டளைக்கு. அந்த இடத்த இங்க சேர்த்து வைக்க. உங்க கர்மம் தான் காரணம்னா நீங்க நினைக்கிற நினைப்பு தான் தான். அப்ப உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நினைவு எப்படி இருக்கணும்னா, அதான் டெய்லி காலையில நம்ம நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்வதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை கண்ணை கொத்திட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வானத்தை பார்த்து வாழ்வோம் வாழ்விப்போம்னு சொல்லி ஒரு 3 சுத்தி சுத்திட்டு அப்புறம் தான் கீழே உட்கார். இது நான் பழக்கமா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, கண்ணை குத்தி நம்ம உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளையும், அகம் புறமா இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் எனக்கு நன்மை செய்யட்டும், நல்லதாக இருக்கட்டும் சொல்லிட்டு வானத்தை அப்படி பார்த்து வாழ்வோம் வாழ்விப்போன்னு ஒரு 3 சுத்து சுத்திட்டு அப்புறம் நீங்க உட்காரும். உங்களுக்கு பலம் வரும். நீங்க கமெண்ட் கொடுக்கணும். கொடுக்கத்தான் மாறும், ரத்தமே மாறும். அவன் உடம்புக்குள்ள என்ன இருக்குதுன்னா ரத்தம் மட்டும் ஓடல, நினை நீர் ஓடு. நினை நீருக்கு மேல ஆவின்னு ஒண்ணு ஓடல. 3 நிலைப்பாட்டில் இருக்கிறது உடம்பு. அதுக்கு உள்ள எலும்பு, தசை, திசுக்கள் எல்லாம் இருக்குது. பட் டாமினேட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது
ரத்தம், அதுக்கு பிறகு நிணநீர், அதுக்கு பிறகு ஆவி. இந்த ஆவியை தாண்டிதான் அது நிணநீருக்கு போகணும். நிணநீரை தாண்டி தான் ரத்தத்துக்குள்ளே போகும். நல்லா சிந்திச்சு. அப்ப அங்க யாராவது அடிக்கிறாங்க. இந்த ஆவியே என்ன இருந்தா நிறைவாக இருக்கிறது, இறை சிந்தனையோடு இருக்கிறது. பட்டினத்தாருக்கு அந்த நிலையில தான் இருந்தார். பட்டினத்தார பிடிச்சு கட்டி வச்சுட்டு நெருப்பை வைத்தார்கள். இதெல்லாம் நடந்த சம்பவம். ஏன் அதை வரலாறை திரும்ப ஞாபகம் ஊட்டுறேன்னா, நமக்கு அது சான்றாக இருக்கிறது. நம்மளை இது வழி நடத்தி செல்லும். இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? நம்மளை கட்டி வச்சு நெருப்பு விட்டாங்கன்னா பட்டுன்னு உடம்பு பூரா பத்திட்டு எரிஞ்சு போயிடுவோம். அவர் ஒண்ணும் மேல கம்பளி போடல, இல்ல இந்த பயருக்கு ஆன்டி பயர் கிளாத்ஸ் இல்லையா, அந்த மாதிரி உடைகள் எல்லாம் போட்டுலாம் நார்மலா தான் இருப்பார். சாதாரணமாக எப்படி இருந்தாரோ அதே பொசிஷன்ல தான் 2 கையும் இயேசுவை இழுத்து வச்சு கட்டின மாதிரி, சிலுவையில் கட்டின மாதிரி இவரையும் என்ன பண்றாங்க, அந்த கொம்புல 2 கையும் இழுத்து வச்சு கட்டி அவரை நிக்க வச்சுட்டு அவருக்கு மேல நெருப்ப வைக்கிறார். இப்ப இந்த இடத்தான் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்க. ஞான பயணத்திற்கும் ஞான பயணம் இன்மைக்கும் அஞ்ஞானத்தை செல்வதற்குள்ள வித்தியாசம். பட்டினத்தாரையும் இன்னொருத்தரையும் வச்சு பத்த வச்சா இவன் கருகி சாம்பலா விழுந்திருப்பான். இவர் மேல நெருப்பு படவே. அப்ப அவர் ஏதாவது கிரீமா பூசிட்டு இருந்தாரு நெருப்பு படாம போறதுக்கு? இல்ல ஏதாவது மந்திரம் சொன்னாரா, என் மேல எல்லாம் படக்கூடாது? பார்த்து சிரிச்சுட்டே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இவர் என்ன பண்ண ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு பாடி. அவருடைய ஆவி எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருக்கிறது. அதுக்கு தேவையில்லாத எதையும் அது ஏற்றுக்கொள்ள, நெருப்பை ஏற்றுக்கொள்ள. அப்படிதான் நெருப்பை ஏற்றாலும் தனக்குள்ள அம்மையப்படுத்தி விடும். நிறைய பேர் சித்திரங்கள் எல்லாம் நெருப்பு வச்சிருக்காங்க. நெருப்பு உள்ளத்துக்கு எங்க போச்சுன்னு தெரியாது. இப்ப நம்மள்கிட்ட ஒளி பட்டுதுன்னா என்ன ஆகுது? ஒளி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஆனா ஒளி ரிஃப்ராக்ஷன் ஒண்ணு இருக்குது. உள்ள போனா உள்ளே இருக்கும், வெளியில வராது. அந்த ரெஃப்ராக்ஷன் நிலை தான் பெரிய நிலை. ரிஃப்ளெக்ஷன் எல்லாருக்கும் இருக்கு. உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறது வரதான் போட்டோ பிடிச்சா நீங்க தெரியுவீங்க. ஆனா உங்கள்ட்ட ரிஃப்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா தெரிய மாட்டீங்க. முதல்ல அந்த ரிஃப்ராக்ஷன் ஸ்டேஜ் இருக்கு. ஒளி உள்ள போச்சுன்னா உள்ளே அது அடங்கிடும், வெளியில வராது. அதெல்லாம் போட்டோ எடுத்தா போட்டோல தெரியும். நிறைய சித்தர்கள் இதெல்லாம் நிரூபிச்சிருக்கிறார்கள். இப்ப பட்டினதார் இடத்த அங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஞான பயணத்தை செய்கிற பொழுது அவரை நிறுத்தி வச்சு அந்த நெருப்பை வைக்கிற பொழுது முதல்ல எது நிறுத்துது? ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி. அதான் ஆவி. அந்த ஆவி என்ன பண்ணுது? அப்படியே நிறுத்திச்சு. நெருப்புள்ள போக முடியும். அதுக்கு பிறகுதான் நினைநீர், அதுக்கு பிறகுதான் ரத்தம், அதுக்கு பிறகு சதையில படும் போகும். ஆவியை நிறுத்திச்சு. இப்ப இததான் அந்த காலத்துல இது தெய்வ சக்தின்னு சொன்னாங்க. ஆவியை தெய்வம், கடவுள் காப்பாத்திட்டாரு, தெய்வம் காப்பாத்திட்டு அவரை தொட முடியல. இது நாம தான் உருவாக்கணும். அவருக்கு மட்டும் தெய்வம் செய்து நமக்கு செய்யலைன்னா அப்ப தெய்வம் என்ன? மாரபட்சம் பாக்குறதா? தெய்வம் இஸ் எல்லாரும். நீங்க எந்த அளவுக்கு தெய்வத்தை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கிறீர்களோ, எவ்வளவு சரணாகதி ஆகுவீர்களோ, எவ்வளவு உண்மையாக இருக்கிறார். அதான் சொல்றத நம்பிக்கை வேணும். குரு நம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய விஷயம். சாதாரணமா நினைக்கிறாங்க. நான் மட்டுமே உனக்கு உறவு என்கின்ற போதே நீ நானும் இல்லையா? இப்ப எப்படி வரணும்? இறைவா நீதான் அப்படி சொல்லி பாருங்க, சாவு கூட வராது. நிரூபிச்சிருக்காங்க நிறைய.